வணக்கம். சினி சினி மினி மினி கில்லி 2004 திரைக்கு வந்த கில்லி 2024 ஆண்டு மீண்டும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் அப்படின்றது இல்லையா, அந்த ரீரிலீஸ் செய்யப்பட்டு மக்களுடைய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை பட உலகில் உண்டாக்கி இருக்கிறது. அந்த திரைப்படத்தை 2004 திரைக்கு வரும்போது நான் பார்த்தேன். 2024 திரைக்கு வந்து இப்போவும் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு வந்து பெரிய வேறுபாடே எனக்கு தெரியல. அது ஆச்சரியமான ஒரு விஷயம். 20 ஆண்டுகள் கடந்து ஓடி விட்டன. அந்த 20 ஆண்டுகள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை கூட இப்போ பார்க்க முடியாது. பல படங்களை, பெரும்பாலான படங்களை 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு திரைப்படத்தை இப்போ நம்மளால் வந்து முழுமையாக ரசித்து பார்க்க முடிகிறது அப்படின்றதே எவ்வளோ பெரிய விஷயம். யோசித்து பாருங்கள். உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை இயக்கியதற்காக அந்த இயக்குனர் தரணியை நான் பாராட்டுகிறேன். தரணி என்னுடைய நண்பர். அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. என் நண்பர் இப்படிப்பட்ட காலத்தை வென்று நிற்கக்கூடிய அருமையான திரைப்படத்தை தமிழ் பட உலகிற்கு கொடுத்துருக்கிறாரே அப்படின்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் வந்து ஆக்சுவலாக 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் நடிச்சு அப்படின்னா கூட பெரிய மாறுபாடு வேறுபாடு அதெல்லாம் ஒன்றும் தெரியலை. விஜய் வந்து இப்போ எந்த அளவுக்கு பாடல் காட்சிகள் நடனமாடி அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அந்த நடனமாடி முத்திரை பதிக்கக்கூடிய செயலை 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிக அருமையாக செய்திருக்கிறார். நடன காட்சிகள்லையும் சரி, காதல் காட்சிகள்லையும் சரி, நண்பர்களுடன் பேசக்கூடிய காட்சிகள்லையும் சரி, சென்டிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அதாவது அப்பா அம்மா தங்கச்சி அவங்க கூட பேசக்கூடிய காட்சிகளையும் சரி, எக்ஸ்ட்ரானரி. ஆக்சுவலாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட நம்மளால் வந்து விஜயை வந்து கைதட்டி பாராட்ட தோன்றுகிறது அப்படின்னு. வித்யாசாகருடைய இசை அப்படியே அதில் அப்படி போடு அப்படி போடு அப்படி போடு அந்த பாட்டும் சரி, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எப்படி அப்படி யோசிச்சு பார்த்தா அந்த கொக்கரக்கோ அந்த பாட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து அப்படியே காலத்தை கடந்து அவர் வந்து ரீரெக்கார்டிங்கும் சரி, பாடல் காட்சிகளும் சரி, அப்படியே வந்து காலத்தை கடந்து வென்று நிற்கக்கூடிய அருமையான பாடல்களை வித்யாசாகர் கொடுத்திருக்கிறார். இப்போவும் மக்கள் வந்து முழுமையாக ரசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த திரைப்படம் இருக்கிறது. அந்த படம் 600 திரையரங்குகளை திரையிட்டிருக்காங்க. திரையிட்டு மிகப்பெரிய வரலாறு படைச்சிருக்கு. முதல் வாரத்திலேயே 12 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆச்சரியமான ஒரு விஷயம். புது படங்களே வந்து 10 பேர் 20 பேர் 30 பேர் 25 பேர் உட்காந்து படத்தை பார்த்து அப்படின்னு இருக்கக்கூடிய பல காட்சிகள் அரங்கு நிறைந்த காட்சிகள். வீக் டேஸ் அப்படின்றோம்ல, அதில் வந்து இதெல்லாம் தாண்டி சாட்டர்டே சண்டேஸில் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து அந்த படங்கள் வந்து பல திரையரங்கில் அரங்கு நிறைந்த காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற அளவுக்கு ஓடி, அதுக்கடுத்து 2வது வாரமும் அந்த படம் கண்டினியூ ஆகி அப்படின்ற ஒரு காரியம் நடந்து அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய வரலாறு புரிந்திருக்கிறது கில்லி அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். அப்படி இந்த நிலையில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 விஷயம். இதில் ஏஎம் ரத்னம் ப்ரொடியூசர் வந்து அவரும் என்னுடைய நண்பர் தான். 30-35 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தயாரிப்பாளராக ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் ஒப்பனை கலைஞராக இருந்த காலத்திலே எனக்கு பழக்கமானவர். அவர் வந்து எத்தனையோ வெற்றி படங்களை தயாரித்தவர், இயக்கியவர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தை ரீலீஸ் செய்திருக்கிறார். இதன் மூலம் பொருளாதார ரீதியாக அவருக்கு மிகப்பெரிய அளவில் பயன் கிடைக்கும் அப்படின்றத நினச்சி உண்மையாகவே நான் சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தை இயக்கிய தரணி கடந்த 14 வருடங்களாக எந்த படத்தையும் இயக்கவில்லை. ஏன்? அவர் இயக்கிய வந்து தூள் படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு, தில் படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு, கில்லி திரைப்படம் எப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை பெற்றது அப்படின்னு. பிறகு விஜய் நடித்த குருவி படத்தை அவர் தான் இயக்கினார். மம்முட்டி நெப்போலியன் நடித்த அதான் அவருடைய முதல் படம். அப்போவே அவரை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அந்த படத்தை அவர் தான் இயக்குனார். அப்புறம் ஒஸ்தின்னு சொல்லிட்டு சிலம்பரசன் நடித்த திரைப்படத்தை அவர் தான் இயக்குனார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இத்தனை வெற்றி படங்களை, இது இல்லாமல் வந்து பவன் கல்யாணம் வச்சு தெலுங்கில் வந்து தெலுங்குலேயும் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அப்படிலாம் இவ்வளவு காரியங்களை செய்து இவ்வளவு வெற்றி படங்களை கொடுத்த தரணி 14 ஆண்டுகளாக ஏன் படங்கள் எதையும் இயக்கவில்லை? நம் திரைப்பட நடிப்பு கலைஞர்கள் அவருக்கு வந்து கேல்ஷீட் கொடுத்து அவரை ஒதுங்கும்படி செய்திருக்க கூடாது இல்லையா? அவரை பட உலகில் இவ்வளவு திறமைகளை வெற்றி படங்களை கொடுத்தவரை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து அவரை படத்தில் ஒப்பந்தம் செய்து அவரை இயக்குனரை நடமாட விட்டுருக்கணும்ல. நம்முடைய முன்னணி கதாநாயகர்கள் கேல்ஷீட் கொடுத்து அப்படிப்பட்ட திறமையான இயக்குனரை தங்களுடைய வெற்றிக்கு பயன்படுத்தி இருக்கணும்ல. இப்போ கூட ஒன்றும் இல்லை. இந்த கில்லி படம் இப்போ வந்து நான் பார்த்தேன்ல, இதே மாதிரி இந்த இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே கில்லி படத்தை பார்க்காதவங்க யாரும் இருப்பாங்க, எல்லோரும் தான் பார்த்துருப்பீங்க. இங்கே நான் சொல்லக்கூடிய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்னு கூட சொல்லுவேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் அப்படி அவங்க வந்து ஆக்சுவலாக இயக்குனராக தரணியை ஒப்பந்தம் செய்யலாம். அதேமாதிரி இப்போ இருக்கக்கூடிய முன்னணி கதாநாயகர்கள் நீங்கள் வந்து தரணியை இயக்குனராக அமர்த்தி படங்களில் நடிக்கலாம். நிச்சயம் அவர் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அருமையான திரைப்படத்தை தருவார் என்பதை மட்டும்
என்னால் உறுதியாக கூற முடியும். அந்த அளவிற்கு நிறைந்த ஏராளமான அருமையான பல திறமைகளை கொண்டவர் தரணி. ஏன்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்து ரமணி, அவரோட உண்மை அவர் ரமணின்னு பேர் இருக்கும்போதுலேருந்தே எனக்கு பழக்கம், அதுலேருந்து புரிஞ்சுக்குங்க. அதனால் எத்தனையோ வெற்றி படங்களை கொடுத்தவர். இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் அப்படின்றதுல படு வேகமான ஸ்பீடு, அது பார்த்தீங்கன்னா தில் தூள் கில்லியெல்லாம் என்ன ஸ்பீடு என்ன வேகம், அப்படிப்பட்ட படங்கள் தானே உங்களுக்கு பிடிக்குது. அப்படிப்பட்ட படங்களை எந்த அளவிற்கு இயக்கி சாதனை புரிந்தவர் தரணி என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் அவரை பட உலகில் பவனி வரச் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை இங்குள்ள நடிப்பு கலைஞர்களுக்கு, நட்சத்திரங்களுக்கு, பிரபல நடிகர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாகவே இங்கு வைக்கிறேன்.